கூச்சம் வெற்றி அடையிறதுக்கு ஒரு தடையா இருக்குமுங்க. ஆமாங்க. ஜெர்மன்ல ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஒரு 5,00,000 பேர வச்சு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில கூச்சமா இருக்காங்கல்ல, அவங்கலாம் தன்னோட வெற்றி அடைய முடியாம பதட்டத்திலயும் இலக்கு அடையிறதுக்கு ரொம்ப டிலே பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் கூச்சம் இல்லாம இருக்காங்க, அவங்க சீக்கிரமா இலக்கு அடையிறதா ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. கூச்சம் மனசுல அதிகமா இருந்தா ஒரு குழப்பமான எண்ணங்கள் மனச ஆட்கொண்டு ஒரு பதட்டத்தையும், பயத்தையும் உருவாக்கும். ஒரு செயல பண்றதுக்கு கூச்சப்பட்டா, அந்த செயல நம்மளால முழுமையா செய்ய முடியாது. அதனால எந்த துறையா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், கூச்சத்த விட்டு ஒழிங்க. கூச்சத்த விட்டு ஒழிச்சா தான் நீங்க வெற்றியையும், இலக்கையும் சீக்கிரமா அடைய முடியும். அதனால நீங்க கூச்சம் வர்ற உங்களோட ஒரு ஆழ்ந்த இருள் சூழ்றப்ப, நீங்க நிதானமா இருந்து, பொறுமையா ஒரு ஒரு மெடிடேஷன் லெவலுக்கு போய், பொறுமையா உங்களோட தைரியத்த வளர்த்துக்கங்க. தைரியமா இருந்தா தான் வெற்றியையும், இலக்கையும் ஈஸியா அடைய முடியும். கூச்சம் உங்கள் வெற்றிக்கான தடையா மாறும். அதனால கூச்சத்த விட்டொழிங்க. தைரியமா இருங்க.